18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்க 139 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஏற்கனவே நான் இந்த இடத்துல 184 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த 18 அப்படின்ற நம்பருக்கு 184 அப்படின்னு ஒரு நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள். ஏபி 18 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 139ன்னு வந்திருக்கு. அதாவது பிசி 84க்கு அப்படியே 39ன்னு வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்த்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தா கரெக்டாக அதுவே எடுத்துருக்கலாம். அதாவது 139 184 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 24 18 42 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதத்தில் பாருங்கள் இந்த 18க்கு 31ன்னு சொல்லிட்டு ஏபியில் திருப்பி வச்சுட்டு அது மேலே பாருங்கள் 24 கீழே 42 கரெக்டாக 42 24 அப்படின்னு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாருங்கள் 27 பி போர்டில் 9ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் கரெக்டாக இந்த 319ன்ற நம்பரை இந்த 42 24ன்னு வச்சு சி போர்டில் ஒரே நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 7, இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு 5ன்னே நிறுத்தியிருக்காங்க. அப்படி வரும்போது இந்த 139ன்ற நம்பர் இங்கே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அந்த 18ன்ற நம்பரை 13ன்னு சொல்லி கரெக்டாக அந்த 184க்கு 139ன்னு கேமு கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 1 2 5 மாதம் கேப்பு இருந்தாலுமே அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதுவுமே ஏபி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மே மாதத்தில் வந்த நம்பரு கரெக்டாக இந்த நவம்பர் மாதத்தில் ஏபியில் கரெக்டாக அந்த 42 24 13 184 வரும்னு எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 13 139ன்னு வந்துடுச்சு. சரி, இங்கே பாருங்கள், இங்குமே பாருங்கள் அந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னா 75 இருக்குது இல்லை. இந்த 75க்கு நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 25 பிசியுமே எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து 40ன்ற நம்பருக்கு பாருங்கள் நமக்கு 40, இங்கே 40க்கு இங்கே 45. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே 75ல் ஏ போர்டு ஆப்போசிட்டு, அப்புறம் இங்கே பி போர்டு ஆப்போசிட்டு, இங்கே டைரெக்டாக அந்த 39க்கு நமக்கு அப்படியே 39 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 நாள் வரும்போது 3ஆவது நாள் அதை நீங்கள் கரெக்டாக கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் எடுக்கலாம். அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் 45 39ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த 34ன்ற நம்பருக்கு இங்கே 39, அதுக்கு மேலே பாருங்கள் 45, இங்கே 45க்கு இங்கே 95ன்னு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 45 இந்த 95க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 45, இந்த 34க்கு நமக்கு 39. இப்போ அது கீழே 30ன்னு இருக்குது. ஒன்று நமக்கு டைரெக்டாக 30ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற 64ன்ற நம்பர் நமக்கு டைரெக்டாக இங்கே பிசியில் 64 அப்படின்னே வரணும். அப்படி 64ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 59ன்னு நம்பரை வச்சுக்கோங்க. இந்த 59ன்ற நம்பரை இந்த சி போர்டு இங்கே ஏ போர்டில் இருக்கிற 5 நமக்கு சி போர்டில் 5 அப்படியே நிறுத்திடுங்க. இந்த 9ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் பண்ணால் 4 பிசி 45. ஓகேவா? அது கீழே பாருங்கள் 96. இந்த 96ன்ற நம்பரை 5 கீழே 9 அப்படியே இங்கே சி போர்டில் 5 கீழே 9. இந்த பி போர்டில் இருக்கிற 6ன்ற நம்பருக்கு 1. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பிசி, இங்கே ஏசி. இப்போ இந்த இடத்துல ஏசியில் 19. இப்போ நமக்கு ஏபியில் இந்த ஆப்போசிட் நம்பர் வரணும். அதாவது இல்லைன்னா இந்த சி போர்டில் இருக்கிற 4ன்ற நம்பர் அப்படியே சி போர்டில் 4 நம்பர் நிறுத்தி இந்த 1ன்ற நம்பரை நமக்கு பிசியில் 14ன்னு அடிக்கணும். இல்லைன்னா ஏசியில் 14ன்னு அடிக்கணும். இல்லைன்னா ஆல் போர்டில் 14 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே 64ன்ற நம்பர் இருக்குது. ஓகே, அதனால் 164 அப்படின்ற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 64ம் இந்த 46ம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 164ன்ற நம்பர் டைரெக்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட இது எப்படி பாருங்கள், இந்த 92ன்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 24. அதாவது இந்த 9ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணால் இங்கே 24, ஏபியில் 24. அதுக்கு மேலே பாருங்கள் 63,
இந்த 63ன்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 13, அது நமக்கு டைரெக்டாக இங்கே 13. ஓகேவா? இந்த 92 திருப்பி 24, இந்த 13 டைரெக்டாக நமக்கு 13. இப்போ இங்கே பாருங்கள் 56ன்ற நம்பருக்கு 06ன்னு வரணும். ஓகேவா? 06 அப்படின்னு வரணும். அப்படி 06ன்னு வந்துச்சுன்னா சி போர்டில் ஒருவேளை அந்த 4 இந்த 46 அப்படியே திரும்பி இங்கே 64ன்னா 064 அப்படின்னுமே வரலாம். ஓகே, கரெக்டாக பாருங்கள். இந்த 59 இந்த 92 இங்கே 245ன்ற நம்பர் பாக்ஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த 96 இந்த 63 139 பாக்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த 56 இந்த 46 சேர்ந்து இங்கே 064ன்ற நம்பர் பாக்ஸ் வரலாம். புரியுதா? பார்த்துங்க, இந்த 3 நம்பரும் இந்த 3 நம்பரும் நம்ம இப்போ சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது நமக்கு இந்த 56 06 ஆகும், இந்த 46 64 ஆகும் திரும்பி வைக்கணும். ஏன்னா இந்த 59 45 நம்பர் திரும்பி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 96 19 திரும்பி தான் வந்திருக்கு. அப்போ இந்த 46 64ன்னு பிசியில் வச்சா நமக்கு இந்த 56ன்ற நம்பர் 06 064ன்னு டைரெக்டாக அடிக்கலாம். பாருங்கள், பிசி 64 ஏபி 06 16 இல்லை 164 பாக்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வேணால் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த இடத்துலையுமே வந்து இந்த 46 64 தான் மேட்ச் ஆகுது. இங்கேயுமே 46 64, இங்கேயுமே வந்து 562 2 நம்பர் வர மாதிரி இருந்தாலுமே ஆல் போர்டில் 6ன்ற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள்.